Hi students, in the video exercise 2.6 la fourth sum solve பண்ணலாம். The sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n so that the series is an AP அப்படினு சொல்றாங்க. சரியா? So Sn கொடுத்தாங்க sum of n terms அப்படின்றது கொடுத்துட்டாங்க which is 2n square minus 3n so that the series is an AP அப்படினு சொல்றாங்க. So இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்ம T1 அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். So n is equal to 1 கொடுத்தீங்கன்னா அதான் என்னது T1 அப்படின்றது. So substitute பண்ணுங்க 2 into 1 square minus 3 into 1 which is 2 minus 3 minus 1 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ n is equal to 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? S2 வரும். அதாவது sum to 2 terms. ஸோ இப்போ 2 into 2 square minus 3 into 2. ஸோ இதோட வேல்யூ என்ன? 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 minus 3 2s are 6 which is 2. சரிங்க சார், இப்போ நான் சம் 2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது நெக்ஸ்ட் அப்படின்னா T2 அப்படின்றத நீங்க ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். T2ன்றது என்னன்னா S2 minus S1. T2ன்றது என்னது? S2 minus S1. ஓகேவா? ஸோ இப்போ S2 ஓட வேல்யூ என்ன? 2 minus S1 ஓட வேல்யூ என்ன? -1. ஸோ திஸ் இஸ் minus of -1 which is 2 plus 1 3 அப்படின்றது கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ A என்ன இந்த இடத்துல -1, தென் D என்ன? T2 minus T1. ஸோ T2 ஓட வேல்யூ என்ன? 3 minus T1 ஓட வேல்யூ என்ன? -1. ஸோ minus of -1. ஸோ திஸ் இஸ் 3 plus 1 which is 4. ஸோ இப்போ A ஓட வேல்யூ என்ன? -1, D ஓட வேல்யூ என்ன? 4 இருக்கு. சரியா? ஸோ therefore AP is A equal to -1, D equal to 4 கிடைச்சிருக்கு. ஸோ A plus D, சாரி ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? A plus D, A plus 2D and so on போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ A ஓட வேல்யூ என்ன? -1. A plus D இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3. தென் A plus 2D என்ன வரும்? 7 and so on அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா?